லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். நீங்க உங்க மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? இவ்வளவு மாதிரி ஒரு ஏமாளி ஊர்லயே யாரும் கிடையாதுனா நீங்க என்ன சொன்னாலும் நம்புறேன்னு மேலும் மேலும் என்ன முட்டாளாக்குறீங்க வினய். உங்களால நான் எவ்வளவு கஷ்டத்தை தான் அனுபவிக்கிறது. விக்ரம கூட இப்ப பொய் சொல்ல வைக்க வேண்டியதா இருக்கு. நீங்க இந்த வீட்டுக்கு வர வரைக்கும் நான் நிம்மதியா இருந்தேன். நீங்க எப்போ வந்தீங்களோ அப்பவே என் நிம்மதி என்னை விட்டு போயிடுச்சு. தினம் தினம் ஒவ்வொரு பிரச்சனை. நான் எத்தனை பிரச்சனையை சமாளிக்கிறது? என்னால விக்ரம உங்க வீட்டுக்கு அனுப்ப முடியாது. என்னோட சூழ்நிலையை புரிஞ்சுக்கோங்க வினய். நீ உன் சூழ்நிலை சொல்லிட்ட, ஆனா என்னால என் சூழ்நிலையை சொல்ல முடியாது மித்ரா. அப்படியே சொன்னாலும் அதை ஏத்துக்கிற மனநிலைமையில நீ இல்ல. அப்பா இங்க வரும்போது கடுமையான மன அழுத்தத்தோட வந்தாரு. ஒர்க் ப்ரெஷர் ஒரு பக்கம், வீட்டு பிரச்சனை இன்னொரு பக்கம். என்னதான் டாக்டரா இருந்தாலும் அதை சரி பண்ணிக்கிறதுக்கு அவருக்கு வழி கிடைக்கல. இந்த மாதிரி ஒரு நேரத்துல தான் விக்ரம் அவர் பார்த்தாரு. விக்ரம் தான் பேரன் தெரிஞ்சதும் மனசு நிறைய அவ்வளோ சந்தோஷம். அவருக்கு இந்த பிரச்சனையெல்லாம் அவர் விட்டு போயிடுச்சு மித்ரா. இப்போ அவர் பழைய மாதிரி மாறிட்டாரு. உனக்கே தெரியும்ல, அவர் யாருக்கிட்டையாவது ஹார்ஷா நடந்திருக்காரா? ஆனா இன்னைக்கு உங்ககிட்ட இவ்வளவு ரூடா நடந்துக்கிட்டாருன்னு உனக்கே தெரியும். அவர் நல்லா இருக்கணும் தான் இந்த உதவியை கேட்கிறேன். ப்ளீஸ் மித்ரா, ஒரு 2 நாள் மட்டும் விக்ரம கூட்டிட்டு வாங்க ப்ளீஸ். என்ன நீங்க மறுபடியும் சொன்னதே சொல்லிட்டு இருக்கீங்க? அந்த வீட்டுக்கு நான் வந்து 6 வருஷம் ஆச்சு. ஒரு நாள் கூட நான் லீவ் போட்டதே இல்ல. இப்ப போய் என்ன காரணம் சொல்லி அவங்க கிட்ட நான் லீவ் கேக்குறது? உன் நிலைமை எனக்கு புரியுது மித்ரா. ஆனா அப்பாவுக்காக இந்த உதவியை நீ பண்ணிதான் ஆகணும். எனக்காகலாம் வேண்டாம் மித்ரா. அந்த மனுஷன் மேல எவ்வளவு அன்பா இருந்தாரு தெரியல. அவருக்காவது இத பண்ணு மித்ரா ப்ளீஸ். சரி, இந்த உதவியை நான் பண்ணேன்னு வைங்க. எனக்காக நீங்க என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணணும்னு சொல்லு மித்ரா. எதுவா இருந்தாலும் நான் பண்றேன். காந்திமதி அம்மாவோட வீட்டை விட்டு போகணும். மித்ரா, நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். இந்த 1 மாசம் மட்டும் இருக்கேன். உனக்கும் விக்ரம்க்கும் ஆபத்து இருக்கு. அந்த ஆபத்து நீங்கினதும் நானே உன்கிட்ட சொல்லாம கொள்ளாம போயிடுறேன்னு சொல்றீங்க, அதானே? இல்ல மித்ரா, நீ சொன்ன மாதிரி நான் இந்த வீட்டை விட்டு இல்ல, இந்த ஊரை விட்டே போயிடுறேன். போதுமா? உங்க பேச்ச நம்ப முடியாது. இந்த 2 நாளைக்கு அப்புறம் என் லைஃப்ல நீங்க குறுக்கிட மாட்டீங்கன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுங்க. விக்ரம் உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வரேன். நீங்க யோசிக்கும் போதே தெரியுது, உங்க பிளான் எனக்கும் விக்ரம்க்கும் பாதுகாப்பு கொடுக்கறது இல்ல. எப்படியாவது என் மனசை மாத்தி பழைய மாதிரி உங்க மனைவியா என்ன கூட்டிட்டு போகணும். அதானே உங்க இன்டென்ஷன்? நீ என்னை பத்தி இவ்வளோ கேவலமா நினைச்சிட்டல. நான் என்னை எப்படி நிரூபிக்கிறது மித்ரா? எனக்கு இருக்கிற ஒரே வழி நீ கேட்ட மாதிரி சத்தியம் பண்ணி கொடுக்கறது தான். அதுல எனக்கு எந்த தயக்கமும் இல்லை மித்ரா. நான் உன் மேலேயும் என் பையன் மேலேயும் சத்தியம் பண்றேன். நீ வீட்டுக்கு வந்துட்டு போற இந்த 2 நாளைக்கு அப்புறம் நான் எந்த வகையிலும் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். என்னால உனக்கு எந்த தர்ம சங்கடமும் வராது. இது என் மேலேயும் என் பையன் மேலேயும் உனக்கு சத்தியம் பண்ணி தரேன். என்ன ஓகேவா? என்ன மித்ரா, 2 நாள் லீவ் வேணுமா? என்னால நம்பவே முடியலம்மா. நீ ஏன் லீவ் கேக்குற? இந்த வீட்டுக்கு வந்து 6 வருஷம் ஆச்சு.
இது வரைக்கும் ஒரு நாள் கூட உடம்பு சரியில்லை மனசு சரியில்லை லீவ் கேட்டதே கிடையாது. இப்ப என்னன்னா லீவ் கேக்குற, அப்படி என்னம்மா தலை போற காரியம்? இது வரைக்கும் எனக்கு சொந்தம்னு யாரும் இருக்கிறதா உங்ககிட்ட சொன்னதில்லம்மா. நீங்களும் அதை பத்தி என்கிட்ட கேட்டதே இல்லை. எனக்கு சொந்தம்னு சொல்லிக்க சென்னையில ஒரு ஃப்ரெண்ட் இருக்காமா. அவ ஃபாரின் போய் செட்டில் ஆக போறாமா. அதான் அவ கூட போய் முழுசா ஒரு நாள் ஸ்பெண்ட் பண்ணி அவளை வழி அனுப்பி வச்சிடலான்னு முடிவு பண்ணிருக்கேமா. அதான் லீவு கேட்டமா. நான் போறதுல உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா சொல்லிடுங்க, நான் கேன்சல் கூட பண்ணிடுறேமா. ஐயோ, நான் அதுக்காக கேட்கலம்மா. நீ வந்ததுல இருந்து எங்கேயுமே போனது இல்லையா, திடீர்னு வந்து லீவ் கேட்டியா, அதான் என்ன ஏதுன்னு கேட்டேன். நீ மனசுல எதையும் வச்சுக்காத. நீங்க ஒன்னும் தப்பா நினைக்கலையேம்மா. யாரா இருந்தாலும் திடீர்னு லீவு கேட்டா காரணம் கேட்கதான் செய்வாங்க. மித்ரா, நீங்க காரணம் எல்லாம் எதுவும் சொல்ல வேண்டாம். நீங்க லீவ் தானே கேக்குறீங்க, இந்த வீட்டை விட்டு போகவா போறீங்க? தாராளமா போயிட்டு வாங்க. 2 நாள் இல்ல, 2 வாரம் கூட உங்க ஃப்ரெண்டு கூட இருந்துட்டு அப்புறம் திரும்ப வாங்க. உங்களுக்கும் ஒரு சேஞ்ச் வேணும்ல. ஏமா, அதான் கார்த்திகே சொல்லிட்டால, நீ பத்திரமா போயிட்டு வா. என்ன? ரொம்ப தேங்க்ஸ்மா. கார்த்திக், மித்ராவுக்கு செலவுக்கு கொஞ்சம் பணம் கொடுத்து விடுப்பா. சரிங்கம்மா, கொடுத்துட்றேன். மித்ரா, அது மட்டும் இல்ல, உங்களுக்கு டிக்கெட் ஏதாவது புக் பண்ணணும்னா சொல்லுங்க, பண்ணிடுறேன். இல்ல பரவாயில்ல சார், நானே புக் பண்ணிக்கிறேன். அப்பா, நானும் மித்ராமா கூட சென்னைக்கு போயிட்டு வரேன்பா. மித்ராமா இல்லாம என்னால இங்க இருக்க முடியாதுப்பா. இத பாரு தானியா, அவங்க சென்னைக்கு டூருக்கு போலாமா. அவங்க ஒரு பர்சனல் வேலையா போறாங்க. நீ அவங்க கூட போனன்னு வச்சுக்கோ, அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கும்ல. நான் ஒன்னும் அவங்கள டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் டாடி. எனக்கு வேண்டியதை நானே பாத்துக்குவேன். எப்படி பாத்துப்ப? போற இடத்துல அவ ஃப்ரெண்ட பாப்பாளா இல்ல உன்ன பாப்பாளா? பேசாம வீட்லயே இருந்தானியா. நான் வேணும்னா அவ கூட போயிட்டு வரேன் பாட்டி. மித்ரா அக்கா அவங்க ஃப்ரெண்டு கூட இருக்கட்டும், நான் இவங்க 2 பேரையுமே கூட்டிட்டு மெரினா பீச் வரைக்கும் போயிட்டு வரோம். சரியா? இல்ல, சென்னையில இப்ப ஒரே மழையா. என் ஃப்ரெண்ட் இப்பதான் ஃபோன் பண்ணான். உன்னை மழையில கூட்டிட்டு போய் கஷ்டப்படுத்த முடியாது. நீங்க 2 பேரும் வீட்லயே இருங்க. 2 நாள் தானே, நானும் விக்ரமும் போயிட்டு சீக்கிரமா வந்துடுறோம். மித்ராமா, எங்களை வேண்டான்னு சொல்லிட்டு நீங்க விக்ரம மட்டும் கூட்டிட்டு போறீங்க. என் ஃப்ரெண்டு விக்ரம பார்க்கணும்னு சொன்னா அதான் கூட்டிட்டு போறேன். இல்லனா விக்ரமும் கூட தான் இருப்பான். நீங்க இல்லாம என்னால இருக்கவே முடியாது மித்ராமா. நீங்க இல்லனா நான் சாப்பிட மாட்டேன், தூங்கவும் மாட்டேன். இப்படி எல்லாம் சொல்லக்கூடாது தான்யா. 2 நாள் தானே, சீக்கிரமா மித்ராமா வந்துடுறேன். சரியா? மித்ரா, அவ தான் ஏதோ சின்ன குழந்தை தெரியாம பேசிட்டு இருக்கா, அவளை விடுங்க. அவளை நான் பாத்துக்கிறேன். நீங்க பத்திரமா போயிட்டு வாங்க. சரிங்க சார். அப்ப நாங்க சென்னைக்கு கிளம்பி போறதுக்காக எல்லாத்தையும் பேக் பண்ணிக்கிறேன். எடுத்து வச்சிட்டு வரேன். ஓகே. வா விக்ரம். மித்ராமா என்ன விட்டு போறாங்க. அடம் பிடிக்க கூடாது தானியா. இவ சென்னைக்கு போறேன்னு சொல்லிட்டு வேற எங்கேயோ போறான்னு மட்டும் நல்லா தெரியுது. இது தெரியாம மாப்பிள்ளையும் அண்ணியும் டிக்கெட் போடட்டுமா பணம் தரட்டுமான்னு கேக்குறாங்க. மித்ரா, அவங்க வேணா உன்னை முழுசா நம்பலாம், ஆனா நான் நம்ப மாட்டேன். நீ எங்க போறன்னு நான் கண்டுபிடிக்கிறேன். டேய் வினய், வா வா வா. உனக்காக தான்டா வாசல்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். மித்ரா என்னடா சொன்னா? விக்ரம கூட்டிட்டு வரேன்னு சொன்னான்ல. டேய் சொல்றா. வரேன்னு சொல்லியிருக்கப்பா. விக்ரமையும் கண்டிப்பா கூட்டிட்டு வருவா. டேய் சூப்பர்டா, சூப்பர்டா. எனக்கு இது போதும்டா.
இது போதும். வா. இது போதும்டா, இது போதும். வாசு, பேரன் வரப்போறான். 2 நாளைக்கு நம்ம வீடு திருவிழா மாதிரி இருக்கணும். சரியா? என்ன பண்ணுமோ நீ பண்ணு. அப்பா, மித்ரா இங்க வரணும்னா ஒரு கண்டிஷன்பா. என்னடா கண்டிஷன்? மித்ராவும் விக்ரமும் நீங்க கேட்ட மாதிரி இங்க வந்து 2 நாள் ஸ்டே பண்ணுவாங்க. ஆனா அதுக்கு பிறகு நீங்க அவங்கள எந்த தொந்தரவும் பண்ணக்கூடாது. அவங்கள வீடு தேடி போய் பார்க்கவோ பேசவோ இல்ல சந்திக்கவோ ட்ரை பண்ணக்கூடாது. அவ்வளவுதானடா. இந்த 2 நாளைக்கு பிறகு என்னாலேயோ வசுவாலேயோ அவங்க வீட்டுக்கு எந்த தொந்தரவும் வராது. போதுமா? வசு, கிளம்பு. பர்ச்சேஸ்க்கு போயிட்டு வந்துடலாம். என்ன பர்ச்சேஸ்ங்க? என்ன நீ சொல்ற? நம்ம பேரன் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீட்டுக்கு வரான். இந்த டாய்ஸ், ஸ்நாக்ஸ் இதெல்லாம் வாங்க வேண்டாம்? வா, போயிட்டு வரலாம். மாமா, அதுக்கு எது கடைக்கு போறீங்க? ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணுங்க. வீட்ல பெல் அடிச்சு கொடுத்துட்டு போறான். வேஸ்ட் அது காருக்கு பெட்ரோல் போட்டு அலையறீங்க. என்னடி இவன்? டேய், அதெல்லாம் கடையில பார்த்து வாங்கினதாண்டா நல்லா இருக்கும். எதுக்கு எடுத்தாலும் ஆன்லைன். நீ வா வசு, நம்ம போலாம். வா, போயிட்டு வரேன். பாத்தியா மாப்பிள, உங்க அப்பனை பாரு, ஏதோ அவருக்கு பொம்மை வாங்க போற மாதிரி துள்ளி குதிச்சுட்டு ஓடுறாரு. இவர் போற வேகத்தை பார்த்தா கடையில் இருக்கிற எல்லா பொம்மையும் வாங்கிட்டு வந்து வீட்டில் அடுக்கி வச்சுருவார் போல இருக்கு. ஆமா டேய், எப்படி மித்ரா இங்க வர சம்மதிச்சா? டேய், எதுக்காக இப்படி ஒரு ப்ராமிஸ் பண்ண? இந்த 2 நாள் கூட இருந்தா போதுமாடா? லூசாடா நீ? எதுவும் யோசிச்சு செய்ய மாட்டியா? எனக்கு வேற வழி தெரியல மாம்சா. நம்ம நினைக்கிற மாதிரி மித்ராவை நம்ம வழி கொண்டு வர முடியாதுயா. அது மட்டும் இல்ல, மித்ரா இதுக்கு நாம விரும்புற மாதிரி இருக்கணும். நான் தாலி கட்டிட்டேங்கிறதுக்காக ஏன் விருப்பப்படி தான் அவ இருக்கணுமா என்ன? அவ வாழ்க்கையில முடிவெடுக்க அவளுக்கு உரிமை இல்லையா என்ன? நாம ஏன் மாம்சா அவளை டார்ச்சர் பண்ணணும்? வேண்டாம் மாம்சா, அவ அப்படியே இருக்கட்டும். நம்ம யாரும் அவளை போய் தொந்தரவு பண்ண வேண்டாம். பாவம் மாம்சாவ, என்னால அவ ரொம்ப கஷ்டப்பட்டா. இனிமேலாவது அவ நிம்மதியா இருக்கட்டும். அப்பா ஆசைப்பட்ட ஒரே காரணத்துக்காக தான் நான் மித்ரா கிட்ட போய் கேட்டேன். இல்லைன்னா இந்த தொந்தரவு நான் அவளுக்கு கொடுத்துருக்க மாட்டேன். இது எப்படியோ மித்ரா வரேன்னு சொல்லிட்டா. இந்த 2 நாள் என் மக கூட ஆசை தீர வாழ்ந்துட்டு அப்படி பிரிஞ்சு போயிட வேண்டியதான். வேற என்ன மாம்சம் பண்ண முடியும்? டேய் மாப்பிள, இல்லையா, எனக்கு இது போதும் மாம்சா. அழாத. குட் கேர்ள்லாம் அழக்கூடாது. நானே கூட்டிட்டு போறேன். டாடி, நானும் மித்ராமா கூடவே போறேன் டாடி. ப்ளீஸ் டாடி, நான் தொந்தரவு பண்ண மாட்டேன் டாடி. தானியாமா, இப்படி தேம்பி தேம்பி அழுது ஆர்ப்பாட்டம்லாம் பண்ணக்கூடாது. நாங்கெல்லாம் உனக்கு இருக்கோம்ல. டாடி உன்னை கேம் விளையாட கூட்டிட்டு போறேன். 2 days தானே, மித்ராமா வந்துருவாங்க. ஆமா தானியா, நாங்க இத்தனை பேர் இருக்கோம்ல, நீ எதுக்கு இவ்ளோ அடம் பிடிக்கிற? மித்ராக்காவும் பாவம் தானே, இங்கேயே பாவம் இருக்க முடியுமா? அவங்களும் வெளியெல்லாம் போயிட்டு வரணும்ல. நீங்க எல்லாம் இருந்தாலும் எனக்கு மித்ராமா மாதிரி வருமா? நான் என்ன அவங்கள போக வேணாம் நான் சொல்றேன். நானும் அவங்க கூட வரேன்னு தான் சொல்றேன்.
உங்களுக்கு எந்த தொந்தரவும் கொடுக்க மாட்டேன். நான் சமத்தா இருப்பேன். ப்ளீஸ். தானியா, அடடா, இது என்ன கூத்தா இருக்கு? இதுக்குதான் நான் தலைப்பாட அடிச்சுக்கிட்டேன் அப்பவே. வேலைக்காரி கூட எல்லாம் இப்படி பழக விடாதீங்கன்னு கேட்டாதானே நீங்கெல்லாம். இப்ப பாருங்க, என் பேத்தி என்னவோ பெத்த அம்மாவே பிரிஞ்சு போற மாதிரி இப்படி அழுறா. இவ என்ன சாகுற வரைக்கும் இவ கூடவே இருக்க போறா? ஐயோ, இவ என்ன செஞ்சு என் பேத்திய மயக்கி வச்சிருக்காளோ தெரியலையே. என்னடி என்ன அப்படி பாக்குற? மித்ராமா. தானியா குட்டி, நீ குட் கேர்ள் தானே? அம்மா போற இடம் உனக்கு வசதியா இருக்காதுடா செல்லம். எனக்கு உன்னை பிரிஞ்சு போறதுல கொஞ்சம் கூட மனசு இல்ல. ஆனா என்ன செய்யறது? மித்ராமா போயிட்டு சீக்கிரம் வந்துருவேன், சரியா? அழாதடா செல்லம். ஏன் தானியா, நான் சொன்னா நீ கேட்கணும்ல? நீ அழாத, விட்ரா தங்கம். இல்ல மித்ராமா, அழாதீங்க. நானும் அழமாட்டேன். தானியா, மித்ரா, உங்களுக்கு டைம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நானே உங்களை பஸ் ஸ்டாப்ல டிராப் பண்ணிடுறேன். இல்ல வேண்டாம் சார், உங்களுக்கு எதுக்கு வீண் சிரமம்? நான் கால் டாக்ஸி புக் பண்ணிருக்கேன் சார், இப்ப வந்துரும். எது கால் டாக்ஸியா? கால் டாக்ஸி வந்துருச்சு போல இருக்கு. நான் வரேன் சார். பாய் விக்ரம். பாய். அந்த டிரைவரும் 2 நாளா லீவு, இவளும் 2 நாள் லீவ் சொல்லிட்டு போறா. இல்லையே, எங்கேயோ இடிக்குதே. இத கண்டுபிடிக்கணும்னாக விடக்கூடாது. என்ன இது, இவ்வளவு வருஷமா இல்லாம மித்ரா இப்ப போய் ஃப்ரெண்டை பார்க்க போறேன்னு ஊருக்கு கிளம்பி போறாங்க. அதுவும் நான் டிராப் பண்றேன், டிக்கெட்லாம் புக் பண்ணி தரேன்னு சொன்னா கூட வேணான்னு சொல்றாங்க. ஃப்ரெண்டை பார்க்க போறவங்க தானியாவும் கூட கூட்டு போலாமே. ஏன் அவளை அடமா இருந்து இவளை இங்கே அவாய்ட் பண்ணிட்டு போகணும்? சம்திங் ராங். அது மட்டும் இல்லாமல் வினய் வந்ததுலேருந்து மித்ரா முன்ன மாதிரி இல்லவே இல்லை. வினய் லீவ் போட்டதுக்கும் மித்ரா இப்போ ஊருக்கு கிளம்பி போகிறதுக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கிற மாதிரியே இருக்கு. அது என்னன்னு முதல்ல நான் கண்டுபிடிக்கிறேன். என்னடா விக்ரம், பசிக்குதா? ஆமா மம்மி. சரி, நீ பிஸ்கெட் சாப்பிடுறியா? இன்னும் கொஞ்ச நேரத்துல போக வேண்டிய இடத்துக்கு ரீச் ஆயிடுவோம். அங்க போய் சாப்பிட்டுக்கலாம். ஆமா மம்மி, உன் ஃப்ரெண்டு வீடு அதுக்குள்ள போயிடுமா? நாம என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு சென்னைக்கு ஒன்னும் போல விக்ரம். ஆனா அப்படிதானே கார்த்திக் சார் கிட்ட சொல்லிட்டு வந்தீங்க. இல்ல விக்ரம், அங்க போல. நான் அங்கதான் போறேன்னு பொய் சொல்லிட்டு நாம வேற இடத்துக்கு போயிட்டு இருக்கோம். என்னது பொய்யா? மம்மி, ஆனா பொய் சொல்றது தப்பு இல்லையா? பொய் சொல்றது தப்புதான். ஆனா நல்ல விஷயத்துக்காக சொல்ற பொய் தப்பு இல்ல விக்ரம். மம்மி ஒரு நல்ல விஷயத்துக்காக தானே பொய் சொன்னேன். அப்போ நம்ம எங்க போறோம்? அது வாசுகி பாட்டி இருக்காங்கல்ல, அவங்க ஹஸ்பண்டுக்கு உன்னை பார்க்கணும்னு தோணுதான். அதான் அவங்கள பார்த்துட்டு அவங்க கூட 2 நாள் இருந்துட்டு வரலாமா? யாரு? அன்னைக்கு கோயில்ல பார்த்தோமே அந்த டாக்டர் தாத்தாவா? ஆமா, அவர் வீட்டுக்கு தான். அப்போ வினய் அங்கிளும் அங்கதான் இருப்பாரா? ஆமா. ஹே ஜாலி ஜாலி ஜாலி.
ஜாலி ஜாலி ஜாலி. ஓகே 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 எங்க பாரு விக்ரம், 2 நாள் முடிஞ்சு தானியா வீட்டுக்கு போனதுக்கு பின்னாடி நீ யாரு கேட்டாலும் சென்னைக்கு தான் போகணும்னு சொல்லணும், சரியா? அப்போ பொய் சொல்றியா மம்மி? சாரி விக்ரம், அம்மாவோட சிச்சுவேஷன் அப்படி இருக்கு, அதான் நான் பொய் சொல்ல வேண்டியதா போச்சு. இதெல்லாம் எதுக்குன்னு நீ பின்னாடி தெரிஞ்சுப்ப. இப்போதைக்கு யாரு கேட்டாலும் நாம எங்க போறோம்? சென்னைக்கு மம்மி. நீ விடு மம்மி, நான் யாரு கேட்டாலும் இதே சொல்லிடுறேன். சரி, நீ பிஸ்கெட் சாப்பிடு.